திருப்பலி கருத்து. கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த அடைக்கலம் ஆசிரியர் மகன் ஜோசப் சபரிநாதன், ரோஸ்லின் இரு குடும்பத்தினருக்கும் இறைவன் இந்நாள் வரை செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், இரு குடும்பத்தினருக்கும் நல்ல உடல் உள்ள நலன்கள் வேண்டியும், இரு குடும்பத்தினருக்கும் இறையாசிர், இறை அன்பு, இறை சமாதானம் கிடைத்திட வேண்டியும், மகன் ஜோசப் சபரிநாதன் பார்க்கிற ஆசிரியர் பணியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், பேரன் வின்சென்ட் இந்த கல்வியாண்டில் படிக்கின்ற 11ஆம் வகுப்பு அரசு தேர்வில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டியும், குடும்பத்தில் மரித்த சபரிமுத்து, ஞானப்பிரகாசி, சூசை, இருதயம்மாள், லாசர், சவரியம்மாள், தாமஸ், லூர்தம்மாள், சில்வஸ்டர், அருட்சகோதரி புதுமை, வசந்த ஆசிரியை, முடியப்பன், சகாய புதுமை, ஜேம்ஸ் ராஜ் இவருடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்தியலை பாற்றி அடைந்திட வேண்டியும், கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த திரு பர்னபாஸ், மூத்த மகன் ஜான் பிராங்க்லின், ஆக்னஸ் மேரி, இளைய மகன் ஜான் பாபு, பிரியா இம்மூன்று குடும்பங்களுக்கும் இறைவன் இந்நாள் வரை செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், இம்மூன்று குடும்பத்தினருக்கும் இறை அன்பு, இறை ஆசீர், இறை சமாதானம் கிடைத்திட வேண்டியும், இம்மூன்று குடும்பத்தினருக்கும் நல்ல உடல் உள்ள நலன்கள் கிடைத்திட வேண்டியும், பேத்திகள் ஆக்லின், ஞான பெலினா, எலினா ஜான்சி, பேரன்கள் ஆண்டனி பிரபாகர், ரோனிஸ், அந்தோணி இவர்கள் கல்வி, ஞானம், ஒழுக்கம், இறை பக்தியில் சிறந்து விளங்கிட வேண்டியும், குடும்பத்தினர் செய்யும் வியாபாரத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், அக்காள் பாத்திமா ஆசிரியை, மருமகன் சுஜி பிரசன்னா, சுபாஷ் ஸ்டாலின் இவர்கள் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டியும், இக்குடும்பத்தில் மரித்த அருளப்பன், அஸ்ரித் மேரி, ஞான சௌந்தரி, அல்போன்ஸு, தங்கராஜா இவருடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்தியலை பாற்றி அடைந்திட வேண்டியும், கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த திரு ஜான் மோரிஸ் ஆசிரியர் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனில் நித்தியலை பாற்றி அடைந்திட வேண்டியும், தொடர்ந்து குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இறை பாதுகாப்பு வேண்டியும், நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேற வேண்டியும், சென்னையில் வசித்து வரும் ஆசிரியர் ஜேம்ஸ் லோயலா மேரி இவர்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்று வீடு திரும்பியதற்கு நன்றியாகவும், தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விரைவில் நலமடைந்து சுகம் பெற வேண்டியும், வருகிற ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட இருக்கும் அருட்சகோதரர் மரிய வினோத் என்பவரின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவருடைய பணி ஆசீர்வதிக்கப்பட வேண்டியும், இவருடைய தாயார், உடன்பிறப்புகள் ஆகியோர் குடும்பங்களுக்கு இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புடனே வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இல்லம் அன்புடனே, ஒவ்வொரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். ஒவ்வொரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இல்லம் அன்புடனே. வானத்து பறவைக்கு உணவிடும் இறைவன் காட்சியுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண்விழித்தே நம்மை காக்கின்றார். வானத்து பறவைக்கு உணவிடும் இறைவன்
வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண் விழித்தே நம்மை காக்கின்றார். நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. இனிதே வருவோம், இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இனிதே வருவோம், இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறை இல்லம் அன்புடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்று எகிப்தியரின் பழி சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்கிறார் ஆண்டவர். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தவக்காலம் 4ஆம் வார வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கின்ற பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன அனைத்தும் அவரிடமிருந்து களையப்படுகின்றன. ஆம், தன் தந்தையிடமிருந்து விலகி நண்பர்களோடு சேர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து வந்த இளைய மகன் தன்னுடைய பழைய பாவ வாழ்வில் இருந்து விலகி மீண்டும் தன் தந்தையோடு இணைந்த புனித வாழ்வை வாழ எழும்பி மனம் திரும்பி வருகிறான். இனி அவனுடைய வாழ்வில் பாவம் இல்லை, இனி அவனுடைய வாழ்வில் பலவீனம் இல்லை, இனி அவனுடைய வாழ்வில் கெட்ட நண்பர்கள் இல்லை. ஏனெனில் அவன் இப்பொழுது தன் தந்தையோடு இருக்கிறான். நாமும் தந்தையோடு இருக்கும் புனிதமான வாழ்வுக்காய் வரம் வேண்டி இத்தெய்வீக பலியில் திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நம்மை நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புள்ளினாலே தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ நானும் முறைப்படிதலிலும் வெண்மையாவே. இறைவா, உமது
பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளில் இருந்து மன்னா நின்றது. உழைக்க வாய்ப்பு இருக்கின்ற பொழுது கடவுள் உழைப்பின் வாயிலாக நமக்கு ஆசிரையும் செல்வத்தையும் தருகிறார். உழைக்க வாய்ப்பில்லாத இடுக்கண் வேளையில் ஆண்டவர் அதிசயமாய் நம்மை வழிநடத்துவார் என உணர்த்தும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். யோசுவா நூலிலிருந்து வாசகம். இறைவார்த்தைகள் 5:9 முதல் 10-12 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழி சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரேல் கீழ்காலில் தங்கினார். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பஸ்கா கொண்டாடினர். பஸ்காவின் மறுநாளில் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதில் மொழி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றிடுவே, அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும்.
நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்திடுங்கள். அவரது பெயரை ஒருமை மிக்க மேன்மைப்படுத்திடுவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற பொழுது புதிய படைப்பாக ஒளிர்கின்றோம். தங்கள் பாவத்தினால் கடவுளிடமிருந்து விலகி இருக்கும் மக்களை கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கும் பணியை செய்வதை கடவுளின் பணியாளர்களுடைய வேலை என்பதை உணர்த்தும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 17 முதல் 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார். பழையன கிழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கின்றோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கேட்டிடுவோம். கேட்டு அவர் வழி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம். கேட்டு அவர் வழி வாழ்ந்திடுவோம். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம். கேட்டு அவர் வழி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி இயல் 15 இறை திருவசனங்கள் 1-3 மற்றும் 11-32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வருகையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினாவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை எடுத்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும்,
இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகின்றேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பர்களோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. ஆனால் விலைமகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமா இல்லையா? அப்போ பதில காணுமே, சவுண்டு பத்தலை. சரி, இன்றைக்கி நாம் வாசித்த அந்த நற்செய்தி பகுதியானது எல்லாருக்குமே பிரபலமான பகுதி. பலமுறை நாம் இந்த ஊதாரி மைந்தன் அப்படின்னு பழைய இதில் சொல்லுவாங்க, இப்போ காணாமற் போன மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு உவமையை இயேசு சொல்ல நாம் பலமுறை கேட்டிருக்கின்றோம். அதை பலமுறை நாம் தியானித்திருக்கின்றோம். திருஅவையில் ரொம்ப பிரபலமான ஒரு பகுதி தான் இந்த பகுதி. ஊழியத்தில் நமக்கு ரொம்ப பரிச்சயமான பகுதி. இதை சிறுகதை என்றும் அழைக்கின்றார்கள். சிறுகதை அப்படின்னு தமிழில் சிறுகதை, முதல் சிறுகதை எப்போ வந்துச்சுன்னு தெரியுமா? தமிழில் முதல் சிறுகதை வீரமாமுனிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீரமாமுனிவர் அவர் தான் முதல்ல சிறுகதை எழுதியிருக்கார் தமிழில். பரமாத்மா குரு கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்கிறார். அதற்கு பின்னாடி வந்தது தான் இலக்கியத்தில் தான் நிறையா சிறுகதைகள் வந்திருக்கிறது. அதற்கு முன்னாடி இதெல்லாம் பெரிய பெரிய நாவல்கள் தான் இருந்திருக்கு. அந்த சிறுகதை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வீரமாமுனிவர் காலத்திற்கு பிறகு தான் வந்ததா நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்லுகின்றன. ஆனால் அதற்கு முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு ஒரு அருமையான ஒரு சிறுகதையை படைத்திருக்கின்றார். வெறும் 3 ஆட்களை வைத்து, வெறும் 3 கதாபாத்திரங்கள். யார் யார்? தகப்பர், 2 பிள்ளைகள். ஆனால் என்ன, பெண்கள் மேலே என்ன கோவம்னு தெரில, ஒரு பெண் கேரக்டர் கூட உள்ளே இல்லை இந்த சிறுகதையில். அப்படி இல்லை, அந்த 3 பேரே போதும் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். ஏன்னா பெண்களுக்கு ஏற்கனவே பெண் கேரக்டர் ஒன்று இருக்கா இல்லையா? இந்த சிறுகதையில் ஒரு பெண் கேரக்டர் இருக்குது, இருக்கா இல்லையா? இரக்கமற்ற புரியல தாத்தா, விட்டுருங்க. அதாவது தாயும் ஆனவன். அந்த தாயுள்ளம் படைத்த தந்தைக்குள்ளார ஒரு பெண்மை இருக்கிறது. அந்த இரக்க குணம் அப்படிங்கிறதே என்னது, பொதுவாக பெண்களுக்கே உரிய குணமாக இருக்கின்றது. அதனால் பெண்ணுக்குரிய அந்த ஒரு தன்மையையும் ஆண்டவர் இந்த இதில் வைத்திருக்கின்றார் அப்படின்னு தான் நாம் பார்க்குறோம். இப்போ இந்த 3 கதாபாத்திரங்களையும் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தந்தைகிட்ட போய் அந்த 2 பேருமே சொத்து கேட்கல. யார்? இளைய மகன் போய் சொத்தை கேட்குறார். இளைய மகனுக்கு எப்படி கேட்குறாரு? சொத்தில் பாதியே கேட்குறார். இணை சட்டம் 21ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, முதல் மகனுக்கு தான் சொத்தில் 2 பகுதி. இப்போ 3 பகுதியாக பிரித்தா அதில் தலைப்பேருக்குத்தான் சொத்தில் 2 பகுதி. அது இணைச்சட்டம் 21:17 நாம் வாசிக்க முடியும். அப்போ 3ல் 1 பகுதி தான் இளைய மகனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுவும் எப்போ பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்றால்,
தந்தை இறந்த பிறகு. அதனால் என்ன சொல்கிறார் மறைமுகமாக, நீ செத்துப்போ, நீ உயிர் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் அப்படின்ற ஒரு முறையில் தான் இளைய மகன் என்ன பண்ணுறாரு, சொத்தை கேட்கின்றார், பாதி கேட்கிறார். ஆனால் என்ன பண்ணுறாரு இவர், போனால் போயிட்டு போகுது அப்படின்னு அவருடைய சொத்தை பிரித்து கொடுத்து விடுகின்றார். இந்த தந்தையின் உள்ளம் வந்து ரொம்பவே ஒரு அருமையான ஒரு முன்னுதாரணமாக நமக்கு வழங்கப்படுகின்றது. கடவுளுடைய உள்ளமும் இந்த தந்தையின் உள்ளத்தை போல்தான் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். டோனி டிமெல்லோ அவருடைய கதைகளில் ஒன்று இவ்வாறாக போகிறது. அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். அவர் எழுதிய ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை இவ்வாறாக போகின்றார். அதாவது என்னென்னா, ஒரு இடையர் தன்னுடைய ஆட்டு பட்டியை முறையாக அமைத்து ஆட்டுக்கிடாய்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார். அப்போ ஒரு குட்டி வந்து என்னென்னா, ஒரு ஓட்டை வழியாக, அதில் ஏதோ ஒரு காலப்போக்கில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சு. அந்த ஓட்டை வழியாக அந்த குட்டி வெளியே போயிட்டு, வெளியே போய் அங்ககிட்ட அலைஞ்சு திரிஞ்சு கொண்டு இருக்கிறது. இப்போ வந்து பார்க்குறவருக்கு ஒரு குட்டியை காணோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாரு. அதனால் போய் அந்த குட்டியை தேடி போகிறார். அந்த குட்டியை தேடி போகிறப்ப அது ஒரு ஓணான் வந்து அந்த குட்டியை பிடிக்க போகுது. இவர் வேகமாக போய் ஓணானை விரட்டி விட்டுட்டு அந்த குட்டியை கொண்டு போய் பட்டியில் அடைச்சிடார். இப்போ இதை பார்த்துட்டு இருந்த அவரோட நண்பர், அந்த குட்டி அந்த பட்டியில் ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையை அடைச்சிருங்க, அடைச்சிட்டா அந்த குட்டி வெளியே போகாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அந்த ஓட்டை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அந்த மேய்ப்பர் சொன்னதாக அந்த கதை முடிகின்றது. இதே போல தான் கடவுள் வந்து நம்ம போக்கில் விடணும். நம்மளை வந்து ஒரு பர்டிகுலரை அடைச்சி நம்மளை வளர்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பராக அவர் இல்லை. தவறு செய்வதற்கு, தவறி போவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் நம்ம அந்த வழியை நோக்கி போகும் பொழுது கடவுள் நம்மை தடுப்பதில்லை. நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். ஏன் கடவுள் நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார்? ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஏன் கடவுள் நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார்? நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் அவர் வந்து கையை பிடிச்சி நிப்பாட்டு செய்யாத அப்படின்னு சொல்கிறதே இல்லை. ஃபுல் ஃப்ரீடம். உனக்கு என்ன தோணுதோ செய். எதற்காக அவர் இப்படி கொடுக்க வேண்டும்? எதற்காக கடவுள் நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும்? 100% ஃப்ரீடம். இப்போ நீங்கள் நினச்சி எந்திரிச்சு போகணும்னு நினச்சா கூட நீங்கள் எந்திரிச்சு போகலாம். ஃப்ரீ வில், ஃபுல் ஃப்ரீடம். எதற்காக கடவுள் கொடுத்துருக்காரு? ஏன் கொடுத்தான்னு இப்போ என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? தப்பான வழி இருந்தால் தானே தப்பாக போவோம். ஆனால் தப்பான வழியே இல்லைன்னா நாம் தப்பாக போவோமா? நம்ம கடவுளோட பிள்ளையாகவே எடுத்துருவோம்ல. ஆனால் அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்காம நமக்கு நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் என்னுடைய பிள்ளையாக இரு அப்படின்னு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரே, ஏன் கொடுக்க வேண்டும்? அது எங்கிருந்து வந்தது? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அது கடவுள்கிட்ட தான் வருது. ஏன்னா கடவுள் நம்மளை அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் படைத்திருக்கின்றார். கடவுள் யாருக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. ஆனால் அதனால் அவர் வந்து தன்னுடைய வாழ்வை அவர் தானாகவே நியமித்து கொண்டிருக்கின்றார். அப்படிங்கிறப்ப அதே ஒரு இயல்பை, அதே ஒரு கடவுள் தன்மையை நமக்குள்ளும் வைக்கின்றார். நீ உன்னுடைய காரியங்களை நீயே தேர்வு செய்து முடிவு செய்து உன்னுடைய வாழ்வை அமைத்துக்கொள். இப்போ ஒருவேளை கடவுள் நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் நம்ம வழி நடத்திட்டு இருந்தால் நம்மலாம் என்னவா இருப்போம்? பொம்மலாட்டத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகளாக இருப்போம். கடவுள் நம்மை ஆட்டுவிப்பது போல நாம் ஆடக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். ஆனால் கடவுள் அந்த ஒரு நிலைக்கு நம்மை வைப்பதில்லை. மாறாக நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட தந்தையாகத்தான் இன்றைய நற்செய்தியில் வரக்கூடிய தந்தையும் இருக்கின்றார். அப்படின்னா நம்ம தப்பு செஞ்சுட்டு திருப்பி வர்றப்ப, இப்போ நம்ம ஒருவேளை நம்ம பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்குறோம், அவங்க தப்பு செஞ்சுட்டு வராங்க, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் அப்போவே சொன்னேன் கேட்டியா அப்படின்னு சொல்லி பெரிய அறிவுரை கொடுப்போம், திட்டுவோம், எதாவது பண்ணுவோம். ஆனால் அவர் அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பரவாயில்ல வா, தப்புண்ட, நோ ப்ராப்ளம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருகரம் விரித்து
நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தந்தையாக இருக்கின்றார். யூத மரபுப்படி பார்க்கும் பொழுது ஆண்கள் தங்களுடைய அந்த முழங்கால் இருக்குல்ல, கணுக்கால், முழங்காலுக்கு கீழே தெரியக்கூடாது. அதனால் நீண்ட தொங்கல் ஆடைகளை அணிவார்கள், நீண்ட தொங்கல் ஆடைகளை அணிவார்கள். இந்த இளைய மகன் திரும்பி வரும் பொழுது தந்தை எப்படி போகிறாரு? ஓடி போகிறார். அப்படி நீண்ட தொங்கல் ஆடை போட்டால் ஓடி போக முடியுமா? ஓடி போக முடியாது. அப்போ என்ன பண்ணியிருப்பார்? தூக்கி பிடிச்சிட்டு தான் போயிருப்பார். அப்படிங்கிறப்ப அது மற்றவர்களுக்கு முன்னாடி இழிவாக இருக்கும். இந்த உலகம் என்னை பற்றி எப்படி நினச்சாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு என்னுடைய மகன் முக்கியம், அவன் என்னை நோக்கி திரும்பி வருகின்றான் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தன்னுடைய பிள்ளையை பார்க்கின்றார். கடவுள் நம்ம கடவுளை நோக்கி திரும்பி போகும் பொழுது கடவுள் எதை குறித்தும் யோசிப்பதில்லை. இந்த உலகம் என்னை முட்டாள் தந்தையே அப்படின்னு சொல்லும், இளிச்சவாயன்னு சொல்லும். அப்படின்னா இல்லை, அவர் முழு மனதோடு நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கின்றார். அந்த தந்தையின் மனநிலையை நாமும் பெற்றிருக்க வேண்டும் என்று தான் அறிவுறுத்தப்படுகின்றோம், அந்த இரக்கமுள்ள மனிதர்களாக. ஏன்னா நம்ம சக மனிதர்களை நாம் அப்படிப்பட்ட இரக்கத்தோடு நாம் அணுகுவதே இல்லை. தந்தை கடவுள் எப்படி அன்று விடுதலை பயணத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த எகிப்து மக்கள் எகிப்திய மக்கள் மத்தியில் அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ராயேல் மக்களை கண்டு மனம் இறங்கி மோசையை அழைத்து அவரை விடுவிக்க அனுப்புகின்றார். நான் அவளை பார்த்தேன், அவள் துன்பத்தை பார்த்தேன், மனம் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படிங்கிறப்ப அப்படிப்பட்ட மனமிருங்கக்கூடிய தந்தையாக இருக்கின்றார். இன்று நாம் நற்செய்தியில் வாசிக்கூட அந்த தந்தையும் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். நாம் அப்படிப்பட்ட இரக்கத்தை கொண்ட மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். 2வது கேரக்டர் இளைய மகன். இளைய மகன் என்ன பண்ணுறாரு? சொத்தை கேட்டுட்டு வாங்கி போயிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சிட்டு மறுபடியும் வரார். இது பெரும்பாலும் நம்முடைய அந்த பாவ வாழ்க்கைக்கு ஒப்புமைப்படுத்தப்படுகின்ற இந்த கதாபாத்திரம். பாவ வாழ்க்கை அப்படிங்கிறது எளிது தான், எல்லாத்துக்குள்ளருமே இருக்கிறது. ஏனென்றால் மனிதனாக பிறந்துவிட்ட எல்லாருக்குள்ளருமே அந்த மனிதனுக்குரிய அந்த குணங்கள் இருக்கும். அந்த மனிதனுக்குரிய குணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் பாவமும் இருக்கின்றது. அப்படிங்கிறப்ப அந்த பாவ வாழ்க்கை என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமானதோ அதைவிட உன்னதமானது எது? மனம் திரும்பி வருதல். மனம் திரும்பி வருதல். அதான் ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, மன்னிப்பை சுவைக்காத மனிதர், மன்னிப்பை சுவைக்காத மனிதர், அன்பை அனுபவிக்காத மனிதர் ஆழத்தில் உண்மையான மனிதராக, நல்ல மனிதராக இருக்கவே முடியாது அப்படிங்கிறார். மன்னிப்பை சுவைக்காத மனிதர், அன்பை அனுபவிக்காத மனிதர் தன்னுடைய ஆழத்தில் இருந்து அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் பார்க்கும்போது அவர் நல்ல மனிதராக இருக்கவே முடியாது. அந்த மன்னிப்பையும் அந்த அன்பையும் சுவைத்த மனிதர் தான் என்னவாகவும் இருக்க முடியுமோ, நல்ல மனிதராக இருக்க முடியும் என்று அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அப்படிங்கிறப்ப அந்த 2வது மகன் மன்னிப்பை சுவைக்கின்ற ஒரு மகனாக இருக்கின்றார். அவர் மனம் திரும்பி ஆண்டவரிடம் வருகின்றார். அந்த முதல் மகன், 3வது கேரக்டர், முதல் மகன், அவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர்? முதல் மனிதர், முதல் மகன் நல்லவரா கெட்டவரா? முதல் மனிதன் நல்லவரா? நல்லவர். அவங்களுக்காக தான் இன்னைக்கு நற்செய்தி. இன்றைய நற்செய்தியின் கதாபாத்திரம் யார்? முக்கியமான கதாபாத்திரம் ஊதாரி மைந்தன் இல்லை, மகன் தான் முக்கியமான கதாபாத்திரம். மகன் தான் முக்கியமான கதாபாத்திரம். ஏன்னா இன்றைய நற்செய்தி எப்படி தொடங்குகிறது? வரி தண்டுபவர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போ இந்த உவமை யாருக்கு சொல்லப்படுகிறது? அந்த பரிசேயருக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும். இந்த உலகத்தில் பல நேரங்களில்
இந்த மாதிரி பரிசேயர்களாகவும் மறைநூல் அறிஞர்களாகவும் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு வகையில் நமக்கு சொல்லப்பட்ட கதை. இந்த மூத்த மகனுடைய கதாபாத்திரங்கள் பல நேரங்களில் நமக்குள்ளும் இருக்கின்றது. அந்த மூத்த மகனுடைய மனநிலை, அந்த மனநிலை என்ன மனநிலை என்று பார்க்கும் பொழுது, நான் ஒன்றும் பெரிய தப்பனலை, நான் கரெக்டாக பூசைக்கு வரேன், நான் கரெக்டாக எல்லாத்தையும் செய்கிறேன், எந்த ஒரு யாருக்கும் நான் கெடுது நினைக்கல, ஆனால் நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை அப்படின்னு மற்றவர்களை அவருடைய குறைகளை கண்டுபிடித்து ஒதுக்குகின்ற ஒரு மனநிலை, மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடித்து இந்த ஒதுக்குகின்ற மனநிலை. இந்த மனநிலை சரியா தவறா அப்படின்னு பார்க்கும் பொழுது இயேசுவின் பார்வையில் இது தவறாகத்தான் இருக்கின்றது. இயேசுவின் பார்வையில் இது தவறாகத்தான் இருக்கின்றது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல் மகன் பாவம் செய்கிறான், இரண்டாவது மகன் பாவம் செய்கிறான், ஆனால் மனம் வருந்தி ஆண்டவரிடம் வருகின்றான். ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய பாவத்தை உணர்கின்றான், அதனால் ஆண்டவரிடம் திரும்பி வருகின்றான். ஆனால் அந்த மூத்த மகன் நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லி தன்னை மேன்மைப்படுத்திய ஒரு மகனாக, அதன் வழியாக மற்றவர்களை புறக்கணித்த ஒரு மகனாக, அப்படி உறவுகளை புறக்கணிப்பதன் மூலமாக கடவுளின் அன்பிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு மகனாக இருக்கின்றார். அவர் என்ன சொல்கிறார், அப்பா அவனையும் நம்ம உள்ளே வான்னா கூப்பிட்றாரு, ஆனால் உள்ளே போகிறானா போகலை, போகிறானா என்னன்னு தெரில நம்மளுக்கு. ஏன்னா கதையில் அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. அவன் மனம் மாறி போகிறானா போகலையா? நாம் பல நேரங்களில் இப்படி தான் இந்த ஒரு மனநிலையோடு இருக்கிறோம். நாம் மனம் மாற போகிறோமா போகலையா? மற்றவங்களுடைய குறையை கண்டுபிடித்து அதனை நாம் பெரிதுபடுத்தி நான் நல்லவன் என்று மாறுதட்டி கொள்ளக்கூடிய பலரின் மத்தியில் நாமும் வாழப்போகின்றோமா? இல்லை, எல்லாருக்குள்ளேயும் குறை இருக்கிறது, கடவுள் எல்லோரையும் நேசிக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவருடைய குறையை பெரிதுபடுத்தாமல் நான் எவ்வளவு தூரம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன் என்ற மனநிலையோடு நான் கடவுளை அணுகி செல்ல போகின்றேன் அப்படிங்கிற. ஏன்னா அவர் கடவுளோட தந்தையோடு தான் இருக்கிறாரு. தந்தையோடு இருக்கிறவருக்கு எல்லா வளங்களும் இருக்கிறது. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டு இருக்கார், நான் ஒரு அடிமை போல நீ வச்சிருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நான் ஒரு மகனாகவே நான் உணராத தருணம், நான் ஒரு மகனாகவே உணராத தருணம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே உணராத தருணம். பலர் ரெண்டு மனநிலையோடு தான் வாழ்வை அணுகிறார்கள். ஒன்று, நான் கடவுளால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன் அப்படிங்கிற மனநிலை. இன்னொன்று, உலகமே சரியில்லை, இந்த உலகத்தில் போய் கடவுள் என்னை படைச்சிருக்கிறாரு, அவன் இப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், ஆட்சி மேலே இருக்கவனும் சரியில்லை, கீழே இருக்கவனும் சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரனும் சரியில்லை, எய்த்த வீட்டுக்காரனும் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. அந்த ஒரு மனநிலையோடு நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளப் போகின்றோமா? நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நாம் பாவம் செஞ்சுட்டு கடவுள்கிட்ட மீண்டும் வரும் பொழுது கடவுளுடைய அன்பை நிறைவாக நாம் பெறப்போகிறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதைவிட பெரிய பாவம் என்னென்னா, நாம் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லி மற்றவங்க மீது குறை கண்டுபிடித்து அவர்களுடைய வாழ்வை வைத்து நம்மை நாம் என்ன பண்ணுறோம், கடவுளுடைய அன்பிலிருந்து விலக்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனநிலை என்பது மிகவும் மோசமான மனநிலை. அந்த ஒரு மனநிலையோடு நாம் ஒருவேளை இருந்தால் இந்த தவக்காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்வை சீரமைத்து கொண்டு நாம் அனைவரையும் அவர்களாகவே ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அன்பில் நிலைத்து நிற்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனுடைய அருளை நிறைவாக வேண்டுவோம். நம்பிக்கை அறிக்கை. படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இரக்கமுள்ள நம்முடைய தந்தையை நோக்கி நமது மன்றாட்டுக்களை எடுத்து வைப்போம். மனமாற்றம் தருபவராம் இறைவா, என் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், அர்ப்பணியாளர்கள், பொது நிலையினர்கள் ஆகிய அனைவரும் இறை இயேசுவின் பணி வாழ்வை தங்கள் சொல்லாலும் செயலாலும் அனைத்து மாந்தர்களுக்கும் வேறுபாடு இன்றி இறைவனின் இரக்கத்தை அனைத்து மாந்தர்களுக்கும் சான்று பகிர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றாகிய எம் இறைவா, இத்தவ காலத்தில் எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும், எமது வாழ்வில் நடத்தை, செயல்கள், பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லா உலக மாந்தர்களுக்கும் வழிகாட்டும் ஒளி விளக்காய் மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடை வள்ளலான தந்தையே, உமது ஞானத்திலும் பிறர் அன்பிலும் நீர் எங்களை மன்னித்து அரவணைப்பதில் வல்லவராக தாராள உள்ளம் கொண்டவராக இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். உமது இரக்கத்தை நினைத்து வியக்கிறோம். எத்தனை முறம் பாவம் செய்தாலும் மன்னித்து இறங்கும் தாராள இதயம் கண்டு மகிழ்கிறோம். இதோ மீண்டும் உம்மிடம் திரும்பி வருகின்றோம். எம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்மை பணிந்து இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் செல்வங்களால் எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு தந்தையே என் இறைவா, உலகெங்கும் ஏற்பட்டுள்ள போர்கள், பயங்கரவாதங்கள் மற்றும் இயற்கையின் சீற்றங்கள் ஆகியவற்றால் மக்கள் படும் துன்பங்களில் இருந்து அனைவரையும் காத்தருளும். தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து அவதிப்படும் மக்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப தேவையான எல்லா வசதிகளையும் பெற்றிட தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரையும் ஈர்ப்பவராம் இறைவா, உமது ஆட்சிக்கும் திருவிழத்திற்கும் எதிராக பாவத்தில் வாழ்ந்து வரும் மக்கள் அனைவரும் மனம் திரும்பி அருள் இரக்கத்தை நாடி தேடி வர வேண்டுமென்று தாழ்மையோடு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, நீர்
உம்முடைய நீதியின் கண்கொண்டு எங்களை தண்டிப்பவர் அல்ல, மாறாக உம்முடைய இரக்கத்தின் கண்கொண்டு எங்களை மீட்பவர். இதை உணர்ந்திருக்கும் நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்று நீர் அருளுகின்ற அந்த மேலான மீட்பை, நிலை வாழ்வை சுவைக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வளர உம்முடைய அருள் வரங்களை எங்களுக்கு நிறைவாக பொழிவீராக. அதன் நீட்சியாக நாங்கள் உமக்கு சாட்சி பகரும் பிள்ளைகளாக, உமக்கு சாட்சி பகரும் சீடர்களாக, சீடத்திகளாக வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தேன். பிரியாத உறவே என் இயேசுவே, உம் பீடத்தில் பலியாக என்னை தந்தேன். எனக்காக உம்மை பலியாக தந்தே, அதற்காக என்னை பரிசாக தந்தே. எனக்காக உம்மை பலியாக தந்தீர், அதற்காக என்னை பரிசாக தந்தீர். உணவாக உம்மை விருந்தாக தந்தே, உணவாக உம்மை விருந்தாக தந்தீர். உணர்வோடு என்னை உமக்காக தந்தே, உணர்வோடு என்னை உமக்காக தந்தே. பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தே. பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நீதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் மனிதரானதன் மறைநிகள் வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவநிலைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை
புது பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்துதர் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நீர் கனிவோடு நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் பெற்றெழுவோம் என்று எதிர்நோக்கோடு தீழ்கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சியை மிகுந்த எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், இவளில் எமக்கு வந்தவராய் வாழ்ந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தூய படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அருளுகின்ற அமைதி உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இருந்தோ நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மகிழுறவே தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே. வரும் தேவன் உன்னை காண்கையில், வரும் தாகம் பசியாவும் பறந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா. இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே, உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவே, உன்னில் உருவாகுவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே. என்னோடு நீ கொண்ட உறவானது, எந்த உயிர் போன பின்னாலும் விலகாதது. என் மீது நீ கொண்ட அன்பானது, அது தினம்தோறும் பலியாக அரங்கேறுது. இறைவாயின் இறைவாயின் அகம் மாறுமே. இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே. எங்கள் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும் போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நமது பங்கு
நமது ஊரை சார்ந்த தகப்பன் கருணாநிதி, தாய் சரோஜா, இவர்களுடைய மகன் அருள் சகோதரர் மரிய வினோத் மதுரை மறைமாநில கப்புச்சின் சபையிலே திருத்தொண்டராக ஏப்ரல் 12, 2025 அன்று கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஜீவானந்தம் அமல்நாதன் அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார். இது இவருக்கு 3வது அறிக்கை. இதில் விக்கினங்கள் ஏதேனும் இருந்தால் அறிந்தவர்கள் பங்கு தந்தையருடன் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்த புனித அந்தோணியார் அனுப்பிய குடும்பங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. வருகிற ஞாயிறு திருப்பலியானது புனித சவேரியார் அன்பியத்தை சார்ந்தவர்களால் சிறப்பு செய்யப்படும். வருகிற ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமது திருத்தல தியானம் நடைபெறும். இந்த தியானத்தை அருட்தந்தை ஜோசப் கென்னடி அவர்கள் வழிநடத்துகின்றார். இந்த தியான நிகழ்வில் இறைமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். வருகிற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மறைமாவட்ட தவக்கால திருப்பயணமாக புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தலம் நோக்கி செல்ல இருக்கின்றோம். தவக்கால திருப்பயண வழிபாடுகள் மதியம் 2:30 மணிக்கு ஆரம்பமாகும். எனவே நமது திருத்தலத்தில் இருந்து மதியம் 1 மணிக்கு வேன் புறப்படும். இந்த தவக்கால திருப்பயணத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரு அடைக்கலம் ஆசிரியர் அவர்களிடம் பெயர் பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இந்த வாரத்திற்கான திருப்பலிகள் பற்றிய விவரம்: நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி, மாலை 6:30 மணி ஆகிய நேரங்களில் திருப்பலி நடைபெறும். வருகிற புதன், வியாழன் ஆகிய நாட்களில் காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு மணிமுத்தாரில் திருப்பலி நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை தவக்காலத்தின் 5வது வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு சிலுவை பாதை நடைபெறும். தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். அன்றைய தினம் சிலுவை பாதை புனித சவேரியார் அன்பியத்தை சார்ந்தவர்களால் வழிநடத்தப்படும். வருகிற சனிக்கிழமை ஏப்ரல் மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு தவக்கால பங்கு திருப்பயணம் நமது திருத்தலத்திலிருந்து ஆரம்பமாகி முக்கவர் தூய லூர்தன்னை கெபியில் நிறைவு பெறும். தொடர்ந்து சிலுவை பாதை, திருப்பலி ஆகியவை நடைபெறும். வருகிற ஞாயிறு தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். அன்பிய கூட்ட அறிவிப்பு: புனித சவேரியார் அன்பிய கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு திரு ஜேக்கப் மேத்யூ அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். சவேரியார் அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பத்தாரும் வருகை தந்து கூட்டத்தை சிறப்பு செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, 2 அறிவிப்புகள். முதலாவதாக ஏப்ரல் 5ஆம் தேதி நம்முடைய பங்கில் நடைபெறக்கூடிய திருப்பயணம் சனிக்கிழமை நடைபெறுகிறது. சனிக்கிழமை நம்முடைய திருத்தலத்திலிருந்து 5 மணிக்கு திருப்பயணமானது ஆரம்பமாகும். திருச்சிலுவையை ஏந்தி நாம் நம்முடைய திருத்தலத்திலிருந்து பங்கிலிருந்து முக்கவர் தூய லூர்து அன்னை கெபியை நோக்கி நாம் திருப்பயணம் புறப்படுகிறோம். அன்புக்கினியவர்களே, 5 மணிக்கு சரியாக நாம் இங்கிருந்து திருப்பயணத்தை ஆரம்பிக்கிறோம். எனவே பங்கில் உள்ள எல்லா இறைமக்களும் 5 மணிக்கு நம்முடைய ஆலய வளாகத்திலே கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அங்கே லூர்தன்னை கெபிக்கு நான் போன உடனே அங்கே செவமாலை, அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதையை தொடர்ந்து 6:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடன் வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு திரு இருதயவை அருள் சகோதரர்கள் பொறுப்படுத்திருக்கிறார்கள். அவங்க இந்த காரியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று முழு மன மகிழ்ச்சியோடு அதை ஏற்று செய்கிறார்கள். எனவே எல்லா சகோதர சகோதரிகளும் கலந்து கொள்ளுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்கு நிலை அடுத்தபடியாக நம்முடைய மறை மாவட்ட திருப்பயணம் அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. சரியாக ஏற்கனவே அறிவித்தது போல் 1 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலிருந்து வேனானது புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தலத்துக்கு புறப்படும். அன்புக்கு நிலை நீங்கள் பேர் கொடுக்க விரும்புகிறவர்கள் புதன்கிழமை மாலைக்குள்ளாக அடைக்கலம் ஆசிரியர்களிடம் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து அதற்கான பதிவு கட்டணத்தையும் கொடுத்து விடுமாறு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம விரைவாக நாம் பேர் கொடுக்குற பொழுது நாம் எத்தனை பேர் வருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம சாப்பாட்டுக்கு நாம் நம்முடைய பெயர்களை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நம்ம எத்தனை பேர் வருவோமோ அத்தனை டோக்கன் நம்ம கொடுப்பாங்க. அதனால் புதன்கிழமை மாலைக்குள்ளே நீங்கள் உங்களுடைய பெயர்களை என்ன செய்யுங்க, கொடுத்து விடுங்கள். நாம் உணவுக்காக நாம் முன்பாகவே நம்முடைய பெயர்களை
பதிவு செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால விரைவாக உங்களுடைய பெயர்களை புதன்கிழமை மாலைக்குள்ளே கொடுத்து பதிவு செய்யுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நன்றி மன்றாட்டு எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இறைவாயு உலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் ஏற்று அவற்றை நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிற்காக தலை வணங்குவோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவற்றோரை தாங்கிக் கொள்ளும் சாவின் நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் வரச் செய்தருளும். தீமை அனைத்திலிருந்து உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேர அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.